Hi to all. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பணத்தை சேமிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாவே முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன்களை அதை முழுமையா அடைச்சா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா பணம் சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் மட்டுமே கடனா இருந்தாலே மற்ற சேவிங்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் நம்மளுடைய சேலரியில 50% அண்ட் எபோவ் 50% இருந்துச்சு அப்படின்னா சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பேடான ஒரு ஹேபிட் தான். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்மளுடைய ஜுவல்ஸை கவர்மெண்ட் பேங்க்குக்கு பதிலாக பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து நம்ம லோனுக்காக வந்து வச்சிருந்திருப்போம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் தான். அந்த கடனை எப்படியெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம், அந்த கடன்ல ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வேற ஒரு சில விஷயங்களை வந்து அதுக்கு பண்ற மாதிரி அடிஷ்னலா வந்து இருக்கும். அப்படி எதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டு பெண்களுக்கு எப்பவுமே நம்ம அடகு வச்ச நகைகளை எப்படியாவது சீக்கிரமா திருப்பிடணும், அதுக்கு எளிமையான வழிகள் என்ன இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்போம். அதிலும் பெரும்பாலான ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு பிரைவேட் பினான்ஸ்ல வந்து அந்த ஜுவல் வந்து லோனுக்காக நம்ம வந்து கொண்டு போயிருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து அதிக ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல வந்துட்டு ஒரு 50,000 ஒரு ஜுவல்க்கு கிடைக்குது அப்படின்னா அதே ஒரு பிரைவேட்ல வைக்கும்போது நம்மளுக்கு 60,000 வந்து கிடைக்கும், ஒரு 70,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு எமர்ஜென்சி தேவை இருக்கிற பட்சத்தில் அமௌண்ட் நிறைய கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம டக்குன்னு கொண்டு போய் வந்து நம்ம பிரைவேட் பேங்க்ல வந்து வச்சிருப்போம். ஸோ லோன் அமௌண்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹையா கிடைக்குதோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டிப்பா ஹையா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ராப்ல வந்து நம்ம வந்து மாட்டிப்போம். அதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸா வந்து இருக்கும். நம்மளுக்கு அதுக்கு வட்டி கட்டியே நம்மளுடைய நாட்கள் போற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க வந்துட்டு நீங்க பிரைவேட் பேங்க்ல வந்து ஜுவல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவே சீக்கிரமா திருப்புறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க பிரைவேட் பேங்க்ல ஜுவல் வைக்கும்போது ஒரு சில பர்டிகுலர் அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கறத ஆர்பிஐ வந்துட்டு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் அமௌண்ட் வந்து லோனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து மாத்திருக்காங்க. டே பை டே வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த விதத்துல இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஜுவல்ஸ்க்கு வந்துட்டு 85% ஆஃப் அமௌண்ட்டை லோனா வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா 80% ஆஃப் அமௌண்ட்டை உங்களுக்கு லோனா வந்து கொடுப்பாங்க. அதுவே எபோவ் 5 lakhs வந்து நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா 75% ஆஃப் அமௌண்ட்டை லோன் அமௌண்ட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற லாஸ்ட் அப்டேட்ல வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்கு. இந்த அப்டேட் நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்குக்கும் பொருந்தும், பிரைவேட் பேங்க்குக்கும் பொருந்தும். இப்போ நீங்க வைக்கக்கூடிய அமௌண்ட் இப்போ 80% அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 80%க்கு ஒரு கனராலியோ இல்லைன்னா வந்துட்டு எஸ்பிஐலியோ இல்லைன்னா யூனியன் பேங்க்லயோ ஒரு 70,000 கொடுக்குறாங்க அப்படின்னா இதே ஒரு பிரைவேட் பினான்ஸ் வந்து நீங்க போகும்போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு 80,000 இருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு அதே ஜுவல்லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் வந்துட்டு 28 டேஸ் ஆர் 30 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும். அந்த 28 நாளுக்குள்ள நீங்க அந்த அசலுக்கான வட்டியை கட்டினீங்க அப்படின்னா இப்போ ஒரு 250 ரூபாய் மாச வட்டினா 250 ரூபாய் நீங்க கட்டிட்டீங்கன்னா ஓகே, அடுத்த மாசத்துக்கு 250 ரூபாய்க்கு ஆட் ஆயிடும். இந்த 250 ரூபாய் நீங்க கட்டல அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2% வட்டி இருக்கிறது 2.1% 29வது நாள்ல இருந்து மாறிடும். அந்த மாதிரி வட்டி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுல நான் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அமௌண்ட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கற்பனையானது தான். இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ரேட் டிஃபரன்ஸ் ஆகும்போது நம்ம ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசமோ நம்ம ஒட்டுக்கா வந்து வட்டி கட்டிக்கலாம்னு நம்ம நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த கடன் கண்டிப்பா டபுள் ஆயிரும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை எப்பவுமே பிரைவேட் பினான்ஸ்ல வந்து பண்ணிடாதீங்க. ஆனா அதே மாதிரி நீங்க எல்லா ஜுவல்ஸையுமே பிரைவேட் பேங்க்ல வந்துட்டு லோன் பர்பஸ்க்காக கொண்டு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட பொருட்களை எடுத்துக்க மாட்டாங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து லோன் பர்பஸ்க்காக எடுத்துக்க வந்து மாட்டாங்க. ஸோ இதை நிறைய பேர் வந்து சொல்றீங்க பிரைவேட் பினான்ஸ்ல வந்துட்டு கோல்டு காயின் வந்து எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க காயினா வாங்குங்க, பெஸ்டா இருக்கும்னு சொல்றீங்களே, நான் எப்படி இதை நம்பி வாங்குறது அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஆல்டர் மட்டும் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹூக் மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டாலரா கன்வெர்ட் ஆயிரும். அதை வந்து நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், லோன் பர்பஸ்க்காக வந்து கொண்டு போகலாம். நிறைய பேங்க்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில லொகேஷன்ஸ்ல வேணா மேபி இல்லாம இருக்கலாம்.
பட் நியர்பை லொகேஷன்ல செக் பண்ணி வந்து பாருங்க. ஒரு 2-3 பேங்க்ஸ்ல வந்து செக் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. காயின் இல்ல மேல நான் அட்டாச் பண்ணி தரட்டுமா அப்படிங்கறத தெளிவா வந்து கேளுங்க. ஆனா அதே மாதிரி காயின்க்கு அடுத்த பொருளா தாலி பொருட்கள், தாலி மெயினான தாலி, அந்த தாலி உருக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான ஐட்டம்ஸை எதையுமே லோன் பர்பஸ்க்காக வந்து கண்டிப்பா அக்செப்ட் வந்து பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம கடன் வாங்குறத விட இதை ரொம்பவே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிஷனலா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிக்கலை தான் கொண்டு போய் முடியும். அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பில். நீங்க லோன் வைக்கும் போது கொடுக்கக்கூடிய பில்ல ரொம்ப ரொம்ப சேஃபா வந்து நீங்க வச்சுக்கணும். கவர்மெண்ட் பேங்க்ல கொடுக்கக்கூடிய பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே பின் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு சேஃபா இருக்கும். இதுவே பிரைவேட்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பில்லிங்ல ரொம்பவே சின்ன சீட்டா இருக்கிறதுனால நம்ம தான் கம்ப்யூட்டர் தானே, நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம அப்படியே எங்காவது வந்து வச்சிருவோம், மறந்துடுவோம், இல்ல மிஸ் ஆயிருக்கும். இப்படி ஒரு வேளை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்திர ஆபீஸ்ல ₹100 பத்திரம் வாங்கி நம்ம நேம்ல வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய ஜுவல்ல நம்மளுக்கு திரும்ப வந்து கொடுப்பாங்க. இது ஒரு ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்டேட். இது கவர்மெண்ட் பேங்க்குன்னு இல்ல, பிரைவேட் பேங்க்குன்னு இல்ல, எந்த இடத்துல நீங்க ஜுவல் லோனுக்காக நீங்க கொண்டு போனாலும் நீங்க பில்ல வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பத்திரம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய நகையை தருவாங்க. அண்ட் கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியே அடகு வைக்கிறதுக்காக ஜுவல் கொண்டு போகும்போது அதுக்கான பில்லோ ரெசிப்டோ உங்களுக்கு இல்ல அப்படின்னா பேங்க்குக்கு நீங்க ரெகுலரா தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. பட் நீங்க அந்த பில் இல்ல, ப்ராப்பரான ஒரு இது இல்ல, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல உங்களுடைய பில் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்னாலேஜ் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பத்திரமும் அதே மாதிரி பேங்க் சைட்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுல இந்த ஜுவல் என்னுடையதுதான் அப்படிங்கிற மாதிரியான அக்னாலேஜ் வந்து நம்ம பண்ணி ஒரு சைன் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான் நம்மளுக்கு. ஆனா இது என்னுடையதுதான் அப்படிங்கறத பேங்க்குக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். சோ பில் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வருதுனாலும் இது நம்ம பண்ணணும், பில்ல வந்து நம்ம மிஸ் பண்ணணும் அப்படினாலும் இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். சோ பில்ல ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வந்து வச்சுக்கோங்க. பிரைவேட் பேங்க்ல இருக்கக்கூடிய உங்க லோனை ரொம்பவே சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான சில குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை தவறாம பே பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டேஸ் வந்து மாறும்போது உங்களுடைய வட்டியை வந்து அதிகமாயிட்டே இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி சோ உங்களுடைய கடனும் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சோ மந்த்லி மறக்காம இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணிட்டே வாங்க. அண்ட் ரெண்டாவது, பிரின்சிபல் அமௌண்ட்டை தயவு செய்து குறைக்கிறதுக்கு வந்து பாருங்க. இப்போ ஒரு 30,000க்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ₹1,000 ₹2,000 ஆகுது கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரின்சிபல்ல கழிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சோ உங்களுடைய சுமை அப்படிங்கிறது ஈஸியா குறையும். சோ ஈஸியா உங்களுடைய நகையை வெளியே திருப்புறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். கண்டிப்பா இந்த நகை கடனுக்காகவே நீங்க தனியா சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வருது, இல்ல சேலரி வருது அப்படின்னா கண்டிப்பா இதுக்காக தனியா அமௌண்ட் வந்து எடுத்து சேவ் பண்ணி வைங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தனியாவும் வட்டிக்கு தனியாவும் பிரிச்சு வந்து சேவ் பண்ணுங்க. இப்ப ₹1,000 வச்சிருக்கீங்க, சரி ஒரு 250 வட்டி கட்டிட்டு 750 அசல்ல கட்டலாம் அப்படிங்கறத விட 1000 வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அசல்ல வந்து கட்டிட்டு வட்டிக்கு வேற எங்காவது எப்படியாவது ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் வீட்ல பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு தனியா நீங்க சேவ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினை கொடுக்கும். உங்களுடைய கோலை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் அமௌண்ட் கிடைக்குது, ஏதாவது வந்து போனஸ் அமௌண்ட்டோ இல்லைன்னா சேலரியில எக்ஸ்ட்ரா இல்ல அடிஷனலா ஒரு இன்கம் வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை என்ன பண்ணுங்க, ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும் போது அதை திருப்பி கவர்மெண்ட் பேங்க்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணுங்க. 1 or 2 டேஸ்ல நம்ம ரிட்டர்ன் பண்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. உங்க கூட வந்து கையில பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். இப்போ ஒரு 50,000க்கு நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நகையை எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் பேங்க்ல வந்து வைக்கும் போது கண்டிப்பா 50,000 வந்து கிடைக்காது. 40,000மோ 30,000மோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு கூட அடிஷனலா கொஞ்சம் கையில வந்து பணம் இருக்கணும். ஒரு 20,000 உங்க கையில இருக்குன்னா ஒரு 30,000 வெளியே பெரட்டி 50,000க்கு இந்த நகையை எடுத்து 50,000க்கு கொண்டு போய் நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல வச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த 30,000 எங்க கடன் வாங்குனீங்களோ அந்த இடத்துல நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து நீங்க பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ரொட்டேஷனல் பண்றது அப்படிங்கிறது கரெக்டா அவங்களுக்கு பணம் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். நீங்க அதர்வைஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கடன் அப்படிங்கிறது டபுள் ஆயிரும். நீங்க முன்னமே ஜுவல் வந்து லோனுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்மியா தான் வந்து வச்சிருப்பீங்க. இப்ப வந்து கோல்டுனுடைய ரேட் வந்து அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால இப்ப கோல்டு
கோல்டுக்கான லோன் அமௌண்ட்டும் கண்டிப்பா இன்க்ரீஸ் வந்து ஆயிருந்திருக்கும். இப்போ நீங்க ஒரு 70,000க்கு இருக்கும்போது ஒரு 30,000க்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்ப கிட்டத்தட்ட 90,000க்கு போயிட்டு இருக்கு. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க 30,000க்கு தானே வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க அந்த 30,000 அமௌண்ட்ட ரெடி பண்ணி நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல மாத்தும்போது கண்டிப்பா உங்களுக்கு 70,000 வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரொட்டேஷனல் வந்து ஈஸியா வந்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த சான்ஸ நீங்க யூஸ் பண்ணி பிரைவேட் பேங்க்ல இருக்கிற உங்களுடைய ஜுவல் லோன கவர்மெண்ட் பேங்க்குக்கு வந்து ஷிஃப்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு குறையும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9% தான் உங்களுக்கு வந்து வட்டியா இருக்கும். அதாவது 90 பைசா தான் உங்களுக்கு வட்டியா வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க திருப்புறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையா வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க இங்க 1 மாசம் கட்டுற வட்டிய அங்க நீங்க ஒரு வருஷத்துக்கே நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து கட்டலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிரின்சிபல சேர்த்து கட்டும்போது எளிமையா உங்களுடைய நகைகளை திருப்புறதுக்கு இருக்கும். நகைகளை திருப்புறதுக்காகவே அடிஷ்னலா நீங்க ஒரு 1 இயருக்கு சிட்டோ இல்லைன்னா ஆர்டிஓ வந்து நீங்க வந்து போடலாம். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க தொடர்ந்து ஒரு சிட்டு வந்து போட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு லைக் வந்து நீங்க ஒரு 7 சீட்டு வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இயர் சீட்டு இல்லைன்னா குலுக்கல் சீட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தள்ளி போய் கிடைக்கும். அதுல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உள்ள இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு வட்டிக்காக பணம் எடுக்கும்போது அந்த வட்டியும் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். ஸோ அடிஷ்னலா உங்களுக்கு அதுல எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுனால ஒரு சிட்டு போட்டு ஈஸியா உங்களால நகையை வந்து திருப்பிடுறதுக்கு வந்து முடியும். ஒரு நல்ல நம்பகமான ஒரு இடத்துல நீங்க வந்து போடணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டி வந்து போடலாம். அதுக்கு ஒரு 7% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஒரு 3,000 இருக்கு, டெய்லி நான் வீட்டில் எடுத்து வைக்கிறேன், இல்லைன்னா டெய்லி நான் கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கையில பணமா இருக்கும்போது வேற ஏதாவது செலவுகள் வரும்போது சரி நகைக்கு தானே அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். பட் ஒரு ஆர்டி வந்து போடுறோம் இல்லை சிட்டு போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து பணம் கண்டிப்பா கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம வரும்போது அது கரெக்டா வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிட்டுல வந்து சேர்ந்துக்கோங்க. உங்களுடைய நகைகளை திருப்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேலரி வந்த உடனே கண்டிப்பா 10% ஆஃப் அமௌண்ட்டை தனியா ஒரு என்வலப்ல எடுத்து வைங்க. இது கோல்டை வந்து திருப்புறதுக்காக தனியா ஒரு என்வலப்ல சேவ் பண்ணுங்க. இந்த அமௌண்ட்டை வேற எதுக்காகவும் நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எமர்ஜென்சினா கூட வேற ஏதாவது ஆல்டர் வந்து பண்ணுங்க. இந்த 10% ஆஃப் அமௌண்ட்டை கோல்டுக்காக கொண்டு போய் கட்டுங்க. மெயினா பிரின்சிபல்ல வந்து கட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சேவிங்ஸ், நீங்க டெய்லியும் சேர்த்தக்கூடிய சில்லற அமௌண்ட், 10 ருபீஸ் காயின் கலெக்ஷன், இல்ல உங்களுக்கு அடிஷ்னலா யாராவது பிளஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமௌண்ட், அடிஷ்னலா இன்கம் வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், வட்டி அப்படிங்கறத கட்டலாம். ஸோ நீங்க சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை முக்கியமா நீங்க பிரின்சிபல்ல வந்து குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகைக்கடனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடலாம். கோல்டு இஎம்ஐ, எஸ், இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கோ இல்லையோ, ஆர்பிஐ கொண்டு வரதா திட்டமிட்டிருக்காங்களோ இல்லையோ, அது அப்டேட் வரதுக்கு இன்னும் நாளாகும். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு கோல்டு லோனை திருப்புறதுக்கு ஒரு இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இஎம்ஐயா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அமௌண்ட்டை. லைக் நீங்க ஒரு 30,000க்கு ஜுவல் லோன் வச்சிருக்கிறதா வச்சுக்கலாம். இதை ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசம் நீங்க 2,500 பிரின்சிபல் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2,500 மாசம் இஎம்ஐயா நீங்க வந்து பே பண்ணிட்டு வாங்க. பிளஸ் அடிஷ்னலா நீங்க இன்ட்ரெஸ்டும் நீங்க பே பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியலைன்னா கூட 2,500 அப்படியே பிரின்சிபல்ல கட்டிட்டே வாங்க. உங்களுக்கு லாஸ்டா வரும்போது இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே கட்டி நகையை வெளியில எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது ஒரு பெஸ்டான ஆப்ஷன். முடிஞ்சது அப்படின்னா இன்ட்ரெஸ்டையும் சேர்த்தி கட்டும் போது ஈஸியாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்க எப்படி எல்லாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரி எல்லாம் எளிமையான வழிகள் இருக்குங்கிறத உட்கார்ந்து யோசிச்சு உங்களுடைய வருமானத்துக்கும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து நகைகளை வந்து திருப்பிடுறதுக்கு முடியும். என்ன மாதிரி மற்ற எல்லாருமே பேசக்கூடிய யூடியூப் வீடியோஸை மட்டுமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு ஒரு தாட் மட்டுமே வச்சுட்டு நீங்க வந்து கடந்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே பாசிபிள் கிடையாது. இதுல நானா இருக்கட்டும் மற்ற வீடியோ, இப்போ நான் சொல்லியிருக்கிற வீடியோல ஒரு 2 குறிப்பு நல்லா இருக்குன்னா அதை நோட் பண்ணி வைங்க. இன்னொருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதையும் நோட் பண்ணி வைங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எது செட் ஆகும், நம்மளுடைய பட்ஜெட் என்ன, நம்மளுடைய சேலரி எவ்வளவு ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஓன் கிரியேஷன் பண்ணிட்டு அதை இம்மிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான். தொடர்ந்து சேமிங்க. சீக்கிரமா நகைகளை எல்லாத்தையுமே திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.